ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கில் நம்ம வந்து ஒரு ஃபோல்டரையோ இல்லைனா ஒரு ட்ரைவையோ ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல நம்ம அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஷேர் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கும்போது லிமிட்டேஷன் எரர் இல்லைனா வந்து ஃபைல் ஆக்சஸ் ஆகாமல் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் எரர் அப்படிங்கிற மாதிரிலாம் எரர் காமிக்கும். அது வந்து ஒரு 10, 15 பேர் இருக்கிற இடத்துல அட் அ டைமில் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா லிமிட்டேஷன் வந்து உங்களுக்கு 20 பேர் அப்படின்னா ஒரு 15 பேர் வந்தாலே உங்களுக்கு அது இந்த மாதிரி எரர் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி services.msc அப்படின்னு சொல்லிட்டு ரன் பாக்ஸில் டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள் சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து சர்வர் அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடி ஸ்டார்ட் பண்ணாலே வந்து சரியாகிடும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இதை வந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு அதை விடையும் உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு வந்து கொடுக்குறேன். இப்படி பண்ணாலே உங்களுக்கு அது சரியாயிடும். பட் உங்களுக்கு நான் அதை விடையும் சிம்பிளாக வேறு ஒரு மெத்தடில் சரி பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு ஃபைல் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபைலு. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் எஸ் ஆர் நோ கேக்கு ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு க்ளோஸ் அதுவாகவே ஆகிடும், நம்ம பண்ண வேண்டியதில்லை. அப்படி முடிஞ்சதும் நீங்கள் மறுபடி இதில் செக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இல்லை, ஆனால் காமிக்கலை. அது என்னென்னா நம்மளுக்கு அது அப்படியே இருந்ததுனால காமிக்கலை. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக அதில் காமிக்கணும். பார்த்தீங்களா, ரன்னிங் காமிச்சிடுச்சு. நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்ததை மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்காமையே அது ரன் ஆகும். சப்போஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு கொடுத்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நார்மலாகவே சும்மா நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் செக் பண்ணி பார்த்துடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சு. இந்த சர்வீசஸ் இவ்வளோ தான். இது நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஸோ அதை பண்ணாமையே வந்து சிம்பிளாக பண்ணுறது இந்த மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.